வணக்கம் மக்களே. உழைப்பை தேடி ஓடிட்டுருக்கோம். சரியான முறையில் நெட்வொர்க் இல்லை. அதனால் சரிங்களா தினசரி வீடியோ போட முடியல. இதுதான் பிரச்சனை. நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்கிறது நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுகிறேன். ஆனால் சில அரசியலில் இருக்க அந்த அடிமைகள் என்ன பண்ணுதுன்னா தகாத வார்த்தையில் பேசிக்கிட்டு நான் அப்படி இப்படின்னு வெட்டித்தனமாக கம்பு சுற்றுது. அதெல்லாம் வேஸ்ட்டு. எந்த அரசியல்வாதியும் எவனுக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எப்போ தான் இவனெல்லாம் திருந்துவோன்னே தெரியல. தமிழ்நாட்டில் சில தற்கொலைகள் இருக்குது, எல்லா கட்சியிலையுமே இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் பொதுவாக நம்ம யார் எந்த குறைய சொல்கிறோமோ அந்த குறைய அது குறைதானுங்கிற புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை. இப்போ அந்த ஆடு மாடு விலங்குக்குள்ள அறிவு கூட தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பயலுக்கு அரசியலில் இருந்துக்கிட்டு 100க்கு 50க்கு மாரடிக்கிற பயலோ அப்படி தான் பேசுகிறானோ. அதனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் எப்போ தான் புரிஞ்சுப்பானோ எப்போ தான் திருந்துவானோன்னே தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பிடிச்சிருக்குன்னா அதுக்குன்னு முட்டு கொடுக்கலாம். ஓரளவுக்கு தான் முட்டு முரட்டு முட்டாக கொடுக்குறானுங்க. எது நல்லது எது கெட்டது, நம்மளை வச்சு காலத்துக்கு அவன் சம்பாதிக்கிறானே, நம்ம காலத்துக்கு இவ்வளோ அடிமையாக இருக்கிறோமே அப்படிங்கெல்லாம் கிடையாது. உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணம் ஓரளவுக்கு உள்ளவங்க தான் இருக்குது. கொஞ்சம் படித்தவங்களுக்கு 4 இடத்துக்கு போனவங்களுக்கு தெரியுது. சில பேர் அந்த அடிமையாக இருக்கானோ பாருங்கள் கட்சியில். அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அது முகநூலாகட்டும் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அவனை முகத்தையும் காட்ட மாட்டேங்கிறானோ. அவனுக்கு ஃபாலோவர்ஸும் இல்லை, வியூவர்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு 150க்கு மாரடிச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு குடிக்கிற காசை தான் கொடுப்பானப்பல இருக்குது. இதுக்குன்னே பேசுகிற கூட்டம் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? இப்படி தான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ எனக்கு எடுத்து போட்டாங்க நிறைய பேர் வீடியோலாம். என்னங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. என்னென்னு பார்த்தா எந்தெந்த மீடியாவிலோ நம்ம பேசக்கூடியதை எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பாக சொல்கிறேன், அது விஜய் கட்சி சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல். எனக்கு ஒருத்தர் அனுப்புனார். நான் அதை இன்றைக்கி மத்தியானம் தான் திறந்து பார்த்ததுக்கு ஒரு 5 லட்சம் வியூவர்ஸ் போயிருக்கு. புரியுதுங்களா? அவங்க கேட்டாங்க, நம்மகிட்ட யூடியூப் இருக்குது, நமக்குலாம் அந்தளவுக்கு போனது கிடையாது. இது இன்னொருத்தங்க எடுத்து நம்ம வீடியோவை போட்டிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையும் நான் சொன்னேன். எனக்கே பகிர்ந்துச்சுன்னா நம்ம வீடியோ போட்டு 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களே, நம்ம வீடியோ 4000 மேலே தாண்டதே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதே ஒரு பெண்கள் போட்டிருந்தாங்கன்னா அவங்கள விரும்பி பார்ப்பாங்க, அதை லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம ஆம்பளாச்சே நடக்கக்கூட உண்மையும் நன்மையும் சொன்னாக்கா அது இப்போ உலகத்துக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்படி தான் இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா அந்த நிலைமையில் தான் இப்போ இருக்குது. மக்களோட நிலைமை அந்த மாரி தான் இருக்குது. ஆபாசத்துக்கு அள்ளி போடுது. உண்மை நன்மைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதுக்கு